வாழ்க்கையில் இந்த வீடியோவை நல்லா பாருங்க. இந்த வீடியோவில் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரு சாப்பாடை கொண்டு போய் வச்சுட்டு தவறு சிலையா தன் சாப்பாடை மறத்து வச்சுட்டு அடுத்து அவர் பையனோட சாப்பாடை தான் இவர் எடுத்து சாப்பிட்றாரு. ஆனால் இவர் நினச்சிட்டு இருக்காரு பையன் தான் இவனோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாருன்னு. அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கோவம், அவ்வளோ பிரச்சனை. கடைசியாக அந்த பையன் அந்த இருக்கிறதுலையும் கடைசியாக கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனோன்னு தான் தெரியுது அவன் சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கோம்னு. இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் அவங்களால நமக்கு கிடைச்ச வாழ்க்கை, நம்மளால கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு, நம்மளால கிடைச்ச உதவியெல்லாம் மறந்துட்டு அவங்க நம்மளை ஒரு தூக்கி எறிஞ்சு நினைப்பாங்க. ஏன்னா காலம் கடந்த பிறகுதான் தெரியும் நாம வச்சிருந்தது ஒரு பொக்கிஷம், அது ரொம்ப தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது. வருத்தப்பட எவ்வளோ இந்த வீடியோவை நல்லா பாருங்க. பையனோட சாப்பாடை இவர் சாப்பிட்டுட்டு பையனுக்கு இவர் பிச்சை போடுறதா நினைச்சு அவரை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு பாருங்க. கடைசியா அந்த பையனோட பொறுமை ஜெயிச்சிச்சு. அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கடைசி வரையும் அவன் கோபத்தை காட்டாம போயிட்டான். ஆனா பெரியவங்களா இருந்தாலும் இவர் கடைசியா தான் தெரியுது தான் சாப்பாடை தான் எடுக்கவே இல்லைன்னு. வாழ்க்கையில இத்தனையோ பேரு இவ்வளவு அவசரப்பட்டு நன்றி மறந்தவங்க நம்மளோட இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க.